ரெட் பிளாக் இந்த ஸ்கோட 2020 எலெக்ஷன்ல ஓட விடுறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவருக்கு அப்புறம் மக்கள் ஏத்துக்கிற ஒரே தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். நம் ஒன்றிணைந்து 2026 நம் தளபதியான அரியாசன் உட்கார வைப்போம். நம்பிக்கையோட வாங்க, வெற்றி நிச்சயம். ஆனா சீக்கிரம் முடிச்சிடவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க தளபதி, வளர்க வெல்க தமிழக வெற்றி கழகம். மகளிர் தின விழா பெண்களின் தியாகத்தையும் உங்களுடைய விடாமுயற்சியையும் உங்களின் சமூக வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு போற்றும் இந்த திருநாள்ல அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நானும் நிறைய பேசலாம் தான் வந்து திமுக ஓடம்னா எழுதி ஓடலாம்னு சொல்லி, ஆனா டைம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பசி தெரிஞ்சு பேசுறேன். ஆனா சீக்கிரமா சிம்பிளா ஸ்லோவா முடிச்சிடுறேன். ஒரு சின்ன விஷயம் தான். மார்ச் 1 நம்ம ஆளுங்கட்சி முதல்வர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு எல்லாரும் டிவியில பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமே இல்லை. காவல் கவிதை எதிர்ப்பு விழா. வர போற பொலிஷன் தலைவர்கள் எல்லாருமே பேச ஒரே விஷயம், தளபதி 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 தளபதி. அது பிறந்தநாள் விழாவா இல்ல காவலுக்கு எதிர்ப்பு விழாவா தெரியல. இந்த கிராமப்புற போனீங்கன்னா பாட்டிக்கு எல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க. அது எந்தாவது அந்த நிகழ்ச்சி தான், ஒப்பாரி நிகழ்ச்சி தான். அது முதல்வர் பிறந்தநாள் கொண்டாடின ஒப்பாரி நிகழ்ச்சி சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு தளபதி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, பெண்களின் பாதுகாப்புன்னு சொல்லி. நம்ம கவர்மெண்ட்ல 2026 கவர்மெண்ட்ல யார் ஒருத்தர் பெண்களை சீக்கிராங்களோ உங்க எல்லா கையிலும் ஒரு ஆயுதம் கொடுப்பார் தளபதி. அந்த சட்டத்தை நிறைவேற்ற ஒரே அரசு நம்ம 2026 தமிழக வெற்றி கழகம். தலைமையார் தலைமையில இயங்கிற ஒரே அரசு நம்ம தமிழக வெற்றி அரசு மட்டும்தான் நடத்தின. ஏன்னா அந்த ஆயுதம் இல்லைன்றதுனாலதான் இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குது. இவ்வளவு கொலை கொள்ளை வாட்டவர் எல்லாமே அந்த ஆயுதம் மட்டும் நம்ம கையில இருந்ததுன்னா யாருமே கிட்ட விட வர போறது கிடையாது. அந்த ஆயுதம் நம்ம கவர்மெண்ட், நம்ம அரசாங்கம், நம்ம தளபதி தமிழ் அரசாங்கம் ஏற்கும். சின்ன ஒரே விஷயம், ரெட் பிளாக் இந்த ஸ்குவாட், ரெட் பிளாக் இந்த ஸ்குவாட 2020 எலெக்ஷன்ல ஓட விடுறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. தளபதி எல்லா காசும் வரும்போது வந்து சாண்டல் பேண்ட் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுன்னு வருவாரு. அத நம்ம சிஎம்ஏ காப்பி வச்சுட்டார் பார்த்துங்க. உட்காந்து ஒரு வீடியோ விடுறாரு, இளைய தலைவர் எல்லாத்தையும் நான் அப்பா இருந்தாரு, நீ அப்பா வந்து சித்தப்பா வந்து பெரியப்பா வந்து. ஏன் ஃபாலோ பண்றாருன்னா ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து குடும்பத்துல ஒருத்தனா எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ணனா தம்பியா பிள்ளையா எல்லாமே எல்லா சொந்த பந்தமான ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவருக்கு அப்புறம் மக்கள் ஏத்துக்கிற ஒரே தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். இங்க எல்லாருக்குமே சொல்றேன், அவங்க அண்ணா இருப்பாரு, தம்பியா இருப்பாரு, தாய்மார்கள் எல்லாருக்குமே செல்ல பிள்ளையா இருப்பாரு. நீங்க எங்க சித்தி எல்லாரும் வந்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பக்கா ஏடிஎம்கே ரெட்டாளி தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த 2026 அவங்க குத்துற ஒரே ஓட்டு தளபதி விஜய் மட்டும் தான் இருக்கணும். இந்த நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். எல்லாரும் சொல்லிடலாம், ஒரே வருஷம் ஆட்சி பிடிக்க முடியுமான்னு. உண்மையா முடியும், நீங்க மனசு வச்சா முடியும். எல்லா கட்சியுமே பாருங்க, இந்த ஒரு வருஷம் முன்னாடி எந்த பேனர்லயுமே, நிறைய நான் சொல்லிட்டேன், எந்த பேனர்லயுமே மகளிர் போட்டோ வரைய எந்த கட்சியுமே. தளபதியார் வந்து மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுத்த அப்புறம் எல்லா கட்சி பேனர்லயும் மகளிர் அணி போட்டோ இருக்கு. அது எந்த பாதகம் கேட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் பேக்க கூட தான் இருக்கிறாங்க. இல்ல அவங்க கட்சி அந்த ஏன்னா கட்சி அதே கிடையாது, போட்டோ கேட்கறாங்களா, போட்டோ அனுப்புங்க சொல்லி. அதனால 2026 அப்புறம் நீங்க ஒரு கட்சியை சீரழிச்சுக்கிற எந்த ஒரு கட்சியிலுமே வந்து மகளிர் அணி பொலிட்டிஷியன் பார்க்கவே முடியாது. ரொம்ப ஃபேமஸ் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் நீங்க சொல்ற அளவுக்கு யாரும் கட்சியிலே கிடையாது. டிஎம்கே இருக்காங்க, யாரு வாரிசு அரசியல், அவங்க கனிமொழி அம்மையார் வாரிசு, அதனால்தான் ஃபேமஸ். வாரிசு அதனால்தான் ஃபேமஸ், வேற எதுலையுமே கிடையாது. ஆனா 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாருமே வேலையை விட்டு என்னால முடியாத அளவுக்கு பொலிஷன் நீ கண்டிப்பா வருவீங்க. அதுக்காக முக்கியத்துவம் நம்ம தளபதி கொடுப்பாரு. நீங்க செய்யற ஒரு காரணம்னா ஓட்டு மட்டும் தான். 2026 அந்த ரெட் பிளாக் ஸ்குவாட திரும்ப சொல்றோம், ஓட விடுறோம். அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை, உங்க முழு ஒத்துழைப்பு தேவை. மீண்டும் ஒருமுறை வீரமங்கைகள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். துணிந்து நிற்போம், வருகின்ற தடைகளை எதிர்த்து போராடுவோம். நம் ஒன்றிணைந்து 2026 நம் தளபதியான
அரியாசந்து உட்கார வைப்போம். நம்பிக்கை வாங்க. வெற்றி நிச்சயம். ஒரு சின்ன விஷயம், பவித்ரா பேசும்போது என்னுடைய ஏற்பாடுன்னு சொன்னாங்க. இல்ல இது எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யற ஏற்பாடு. இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது சொன்னாங்க, ஒருத்தர் கால் பண்ணி நான் இவ்வளவு பணம் ஸ்பான்சர் பண்ணேன், இவ்வளவு ஸ்பான்சர் பண்ண சொல்லி, இது ஒட்டுமொத்த பூந்தமல்லி தொகுதியோட ஏற்பாடு. இதுக்கு இரவு பகல் முத்துவேட்டி எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா வந்து நம்ம மேஷாக்கு ரொம்ப நன்றி. தினேஷ் நன்றி. மேஷாக்கெல்லாம் வந்து தூக்க வேலை நைட்ல எல்லாம் வேலை செஞ்சிருந்தான். மேஷாக்கு ரொம்ப நன்றிதான். எல்லாரும் வேலை செஞ்சாங்க. மேஷாக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சாரு. வேலை தப்பா நினைக்காதீங்க. அப்ப 2-3 பேர் பேசணும்னு சொன்னீங்க. டைம் இல்லை, தப்பா செய்யாதீங்க. இது முதல் மேடை இல்லை, இது முடிவு இல்லை. இன்னும் நிறைய மேடை நம்ம காத்துல இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் சொல்றேன். சசி உங்களுக்கு சொல்றேன், நிறைய மேடை இருக்கு, நம்ம பேசலாம். நீங்க நாவலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் விரைவில் பேசுவாரு. திரும்ப ஒரு வேலை சொல்றேன், ஓட வரும் வெற்றி நிச்சயம்.